ஹலோ வணக்கம். இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து சியா சீட்ஸ் இல்லைன்னா சப்ஜா சீடு யூஸ் பண்ண சொல்றோம் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதனால பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன். சியா சீடும் சப்ஜா சீடெல்லாம் சப்ஜா நம்ம ஊர்லயே கிடைக்குது. சியா சீட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து வருது, இருந்தாலும் இப்போ ஆன்லைன்ல கிடைக்குது, சில ஷாப்ஸ்ல கிடைக்குது. அது சின்ன சின்னதா இருக்கும் ரைட்டா. அந்த இது வந்து எப்படி சாப்பிடணும்னா, தண்ணியில ஊற வச்சு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் சாப்பிடணும், இல்லை நைட் ஊற வச்சு காலையில சாப்பிடுங்க. அது வந்து அப்படியே தண்ணியை நிறைய உறிஞ்சிக்கிட்டு நல்லா உப்பி விடும் ரைட்டா. ஸோ ஸ்வெல் ஆகும். அது அந்த மாதிரி ஊற வச்சு தான் சாப்பிடணுமே தவிர அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படியே சாப்பிட்டோம்னா தொண்டையில போய் ஒட்டிச்சுனாக்கா தொண்டையில இருக்கிற அந்த வாட்டரை அது அப்சார்ப் பண்ணி அது ஸ்வெல் ஆகும். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸு, சோக்கிங்கு, தொண்டை எரிச்சல், இந்த மாதிரி பலவித பெயின் எல்லாம் இருக்கும். அதனால எப்பவுமே சியா சீட்ஸோ இல்லைன்னாக்கா சப்ஜா சீட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடுங்க ரைட்டா. இல்லை ஜூஸ்லயோ இல்லைன்னா மில்க்லயோ சர்பத்துலயோ கலந்து குடிக்கலாம். அது எதனால, அது என்ன பெனிஃபிட்னா, அது ஸ்வெல் ஆகிறதுனால ஒரு பல்க் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க, ஒபீஸா இருக்காங்கன்னா அவங்க பாடி ரெடியூஸ் பண்றதுக்காக இது அட்வைஸ் பண்றோம். ஸோ வயிறு ஃபில்அப் ஆன மாதிரி இருக்கும், ஸோ பசி இருக்காது. அடுத்தது வந்து மோஷன் ஃப்ரீயா போகும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனே இல்லாம பல்க் ஃபார்மேஷன் இருக்கும் ரைட்டா. அண்ட் கொஞ்சம் சாதம் கம்மியா சாப்பிட்றதுனால பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதில் கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். இது மாதிரி பலவிதமான நன்மை இருக்கிறதுனால சியா சீட் கிடைச்சா சியா சீட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னாக்கா சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?